சந்தோஷமாக இருக்கவங்களாம் ஹல்லேலூயா. ஒரு சிறிய பாடல் ஒன்றை பாடி தேங்க்யூ ஜீசஸ். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றாய் நீர். நல்ல ஆண்டவரே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உங்களுடைய திருக்கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை காட்டிலும் எங்களை நன்றாய் அறிந்தவர். இந்த நேரத்தில் எங்களோடு பேசி ஆண்டவரே, இந்த துவக்கத்தை உங்களுடைய திருக்கரத்தில் தாழ்த்துறோம். தேவன் தாமை பொறுப்படுத்திக் கொண்டு மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 43வது அதிகாரம் 7வது வசனம். 43:7. பிரைஸ் தி லார்ட். என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். இந்த வருஷ துவக்கத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. இந்த நாளில் சகோதரர்கள் எல்லாம் ஜெபித்தது போல இந்த வருஷத்தில் ஆண்டவர் தான் நம்ம நடத்தணும். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நமக்கு வேணும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? ஆண்டவர் என்னை நடத்தினார் என்றால் ஒரு அடையாளத்தை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ அல்ல. அவர் வாயை உண்டாக்கினவர், செவியை உண்டாக்கினவர், நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நான் கொண்டு வந்த செய்தி வேறு. ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்காருன்றதுக்காக ஒரு சாட்சியாய் நான் சொல்லுகிறேன். ஒரு அடையாளத்தை ஆண்டவர் கொடுத்தாருன்றதுக்காக சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு மிஷினரி ஏறினார் மேலே. நான் எந்த வசனத்தை எடுத்து ஒரு வாரமாக ப்ரிப்பேர் பண்ணி நான் சொல்லக்கூடாது. ஆண்டவர் எனக்குள்ளே போட்ட விதையை அதை ரெடி பண்ணி வச்சுட்டு அதை திருப்பி கோர்வையாய் பார்க்கும் பொழுது இல்லை, இது ஒரு துவக்கத்துக்கு உண்டான செய்தி இல்லைன்னு சொல்லி அதை மாற்றி வச்சுட்டு வேறு செய்தி எடுத்துகிட்டு வந்தது. ஏன்னா இது சொல்லும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை பட்டயமாக இருக்கும், பட்சிக்கிற அக்னியாக இருக்கும், சம்மட்டியாக இருக்கும். அது வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு எப்படி நம்ம லாங்குவேஜ் ஒரு அபச குணமாய் கூட இருக்கும், ஒரு எச்சரிப்பின் சத்தமாக இருக்கும். அப்படிலாம் கூடாது. ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை தான் நான் எழுதி வச்சுருக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் முறையாக நான் என்னுடைய நோட்ஸ் எடுக்காமல் இந்த பைபிளை மட்டும் வச்சு நான் இது நின்றுட்டுருக்கேன். இந்த ஆண்டவர் என்னை கரம் பிடித்த நாள்லேருந்து நான் எழுத்துக்களை பார்த்து தான் நான் படிப்பேன். நான் இன்றைக்கி வெறும் வேதத்தை மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆண்டவர் உறுதிப்படுத்தின சில காரியங்கள். கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுவார்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. நம்புகிறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா. ஆமாம், ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக சொல்லி அதை தொடர்ந்து நான் செய்திக்கு நேராய் கடந்து செல்லணும்னு ஆசைப்படுறேன். முதலாவதாய் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். There is a difference between awareness and knowing. You know the truth will deliver you. Hallelujah. We are so aware about the truth. இன்னைக்கு நான் எல்லா விஷயத்துலையும் அவேர்னஸ் உண்டு. அவேர்னஸ் நான் தெரியும் தமிழில் எப்படி சொல்கிறது, விழிப்புணர்வு உண்டு. இது என்ன சுகமாக்கும்ன்ற விழிப்புணர்வு உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா எனக்கெல்லாம் நல்லது நடக்கணும் உண்டு. ஆண்டவருக்காய் ஓடுனா அவர் என் குடும்பத்தை பார்த்துக்கோன்ற விழிப்புணர்வு எல்லாருக்கும் உண்டு. பட் நம்ம அதை அறிந்திருக்கும் பொழுது அதில் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊரில் போனீங்கன்னா கேமரா எல்லா இடத்துலையும் வச்சுருப்பாங்க. விழிப்புணர்வு இருக்குது. கேமராவில் ஃபாஸ்ட்டாக போனால் அடிச்சிடும், அது விழிப்புணர்வு. ஆனால் போய் 4 தடவை வாங்கினவனுக்கு அந்த அனுபவம். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? We are here to experience word of God, not to speak the truth. Hallelujah. We are here to experience the truth. If you experience the truth, this truth will deliver you as well others. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? இந்த வசனத்தை, there is a lot of words in this world. இந்த பைபிள் தான் the most printed book in the world. அதிகமாக அச்சடிக்கப்பட்ட ஒரு வசனம். ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம கொடுக்குற ஒரு விஷயம், வசனத்துக்கு பஞ்சகாலம் வருமா? How it become?
த மோஸ்ட் ஹையஸ்ட் பிரிண்டட் புக் இன் த வேர்ல்டு. அது எல்லார் கையிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் பிரசங்கப்படுகிற அந்த வார்த்தை. எப்படி அதில் பஞ்சம் வரும் அப்படின்னா, வார்த்தைகள் எல்லா இடத்துலையும் இருக்கும், ஆனால் வசனத்திற்கு பஞ்சம் இருக்கும். வசனம் என்பது சத்தியத்திற்கு ஒரு பஞ்சம் வருகிற ஒரு காலத்தில் தான் நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. we are almost end அப்படின்னு இப்போ வரும்போது நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அநேக அடையாளங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். பட் அப்படியே நம்ம அதை கடந்து போயிடுவோம். நமக்கு தெரியுமா, பைபிளில் சொல்லியிருக்கிற அத்தனை விஷயங்களும் நிறைவேறி கொண்டிருக்குதுங்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வந்துச்சுன்னா, நீங்களும் நானும் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு ஓட்டமும் நாம் செய்து கொண்டிருக்கிற செயலும் நாம் இப்போ செய்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக இடத்துல ஒரு வசனத்தை வாசிச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 10வது வசனம், ஏசாயா 43:10. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனம் இன்னைக்கு காலையில் நம்ம சபையில் வாசிச்சாங்க. இதை நான் ஒதுக்கி வச்ச ஒரு வசனம், பின்னாடி எழுதி உரமாக வச்சுட்டு வந்த ஒரு வசனம். இன்னைக்கு காலைக்குள்ளே நாம் எல்லாரும் ஆண்டவரை விசுவாசித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நீங்களும் நானும் விசுவாசிகள் தானே? என்ன கொஞ்சம் வயசில் கம்மியாக இருக்கிறதுனால வாலிபர் கூட்டத்தில் நீங்கள் நானும் உட்காந்துருக்கோம். வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ்? எல்லோரும் வந்தாங்க, வயசு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் வயசு வந்துடும், வாலிபர் கூட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அதுக்கப்புறம் நாம் எல்லாரும் விசுவாசிகள் தான் இல்லையா? ஆனால் ஆண்டவர் ஒரு கேடர் வச்சிருக்கிறார். என்னுடைய நாமத்திற்கென்று நான் உன்னை உருவாக்கினேன், என்னுடைய நாமத்திற்கென்று நான் உன்னை சிருஷ்டித்தேன், அதனால தான் அழைச்சிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு எல்லாரும் இருக்காங்க, உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் படைத்தது ஆண்டவர் தான். ஆனால் ஒரு கூட்டத்தை மட்டும் என்னுடைய மகிமைக்கென்று அப்படின்னு சொல்கிறார் இல்லை? அப்படின்னா he wants the differentiation. எத்தனை பேரையும் கூட இருக்கிறீங்க? ஆமாம், நான் சொல்லும் பொழுது நம்ம ஒரு கூட்டத்திலேருந்து பிரிப்பதல்ல, உனக்குள்ளே நீ பிரியணும், எனக்குள்ளே நான் பிரியணும். நான் போன வருஷத்தில் இருந்ததுக்கு இப்போ நான் என்னை விட்டு பிரியணும் ஆண்டவருக்காக அப்படிங்கிறத விட்டு ஆண்டவரோடு அப்படின்னு மாறினோம்னா, இந்த 2025 ஆண்டவர் உன்னையும் என்னையும் கொண்டு தாயின் கருவிலே உற்பத்தி ஆவதற்கு முன்பே வைத்த சித்தத்தை ஆண்டவர் நாம் அவரை உணர்ந்து கொண்டு நடக்கும் பொழுது செய்வார். ஹல்லேலூயா. எல்லாராலையும் விசுவாசிக்க முடியும். பேய்களும் விசுவாசித்து நடுங்குகிறது. So God doesn't want believer actually, right? ஆண்டவருக்கு விசுவாசிகள் தேவையில்லை, பிசாசுகளும் தானே விசுவாசிக்குது. அப்போ அவர் அந்த விசுவாசத்திற்கும் என்னுடைய விசுவாசத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. இந்த வசனம் சொல்லுகிறது என்னுடைய நாமத்திற்கு நான் உருவாக்கினேன், சிருஷ்டித்தேன் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த வசனம் இப்படி சொல்லிவிடுது, நானே அவர் என்று நீங்கள். காலையில் ஐயா அழகா சொல்றார், தெரிந்து கொண்டு. முதல்ல நீங்களும் நானும் தேவனை உணர வேண்டும். உணர்வு, the touch, the feel. வார்த்தையிலே ஜீவன் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு வார்த்தையில் ஜீவன் இல்லாத எத்தனையோ வார்த்தைகள் நீங்களும் நானும் பேசி கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னோட கூட இருக்கவங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா. ஐ டோன்ட் பாதர் அபவுட் அதர்ஸ். எனக்குள்ளே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ஜீவன் எனக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் அந்த வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது அதிலே ஆண்டவர் வெளிப்படணும். என் கூட இருக்கிறவங்க அல்லேலூயா. இட்ஸ் நாட் ஒன்லி இன் த புல்பிட். The most of the preachers or the preaching is getting misinterpreted. இந்த வார்த்தை இந்த பலிபீடத்துக்கு சொந்தமானது. இந்த வார்த்தை, இந்த புத்தகம் உலகத்திற்கு சொந்தமானது. இட்ஸ் நாட் ஃபார் சர்ச். த பைபிள் இஸ் நாட் ஃபார் சர்ச். யூ ஆர் நாட் ஃபார் சர்ச். இஃப் யூ ஆர் அ சால்ட், யூ ஆர் ஃபார் த வேர்ல்ட், ரைட்? அப்படி நீங்களும் நானும் உச்சரிக்கிற வார்த்தை, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை சொல்லும்போது அதிலே ஜீவன் வெளிப்படணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் போய் எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லும்பொழுது உனக்குள்ளும் எனக்குள்ளும் அந்த ஜீவன் உள்ள வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. மனுஷர்களை பிடிக்கிறவளாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னோன்னே எப்படி சொன்னார்? அந்த வசனத்தை சொல்லுங்க தெரிஞ்சவங்க. எஸ், த ஃபர்ஸ்ட் ஃபாலோ மீ. டேக் NKJV, கம் ஃபாலோ மீ, தென் ஐ வில் மேக். மேக்கிங் சார்ஜ் எப்பயுமே உண்டு, ஒரு விலைக்கிரயம் எப்பயுமே உண்டு. மேக்கிங் இஸ் அ ப்ராசஸ், இட் டேக்ஸ் டைம். அது இல்லாமல் நம்ம பிடிக்க போனோம்னா we have to come back always. The empty net. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? We are running a lot, good, but we are emphasizing something wrong. Take a comprehensive statement of the Bible. நம்ம எதை எடுத்தாலும் முழுமையாக எடுக்கணும். எந்த வசனத்தாலும் முன்னும் பின்னும் பார்க்கணும். அல்லேலூயா. என்னுடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற தேவன். இந்த இடத்துல நீ எதுக்கு உட்கார்ந்திருக்க, நான் எதுக்கு உட்கார்ந்திருக்கேங்கிறதை நன்றாய் அறிந்த தேவன். அல்லேலூயா. அவருக்காக நீங்கள் நான் ஓடும் பொழுது அதை நன்றாய் அறிந்த தேவன். இதனால் அவர் சொன்ன விஷயத்தை நீங்கள் பாதியாக செய்யும் பொழுது will get half result. But we don't want 50%, right? அதாவது 10 விஷயம் செய்கிறதுக்கு ஒன்றை செஞ்சு ஒழுங்காக செஞ்சிடலாம். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஸோ நோ யுவர் கால் அண்ட் டூ இட். ஆண்டவர் முதல்ல சொல்லுது, முதல்ல என்னை உணர்ந்து, அதுக்கப்புறம் அவரை அறிந்து, அவரை தெரிந்து. அதை வாசிச்சிருங்க அப்படியே, நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி. அப்போ விசுவாசிக்கும்போது என்ன பண்ணணும்? முதல்ல அவரை நன்றாய் அறிந்திருக்கணும்.
அவர் நல்லா உணர்ந்திருக்கணும். அவரை அறிந்து நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை சாட்சிகளாக வைப்பார். ஹல்லேலூயா. சாட்சிகள் என்பது ஒரு சாட்சி எழும்பும் பொழுது, ஒரு சாட்சியை நீ சொல்லும் பொழுது இன்னொரு சாட்சி உருவாகும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? வார்த்தையில் ஜீவன் உண்டு, வார்த்தையில் ரத்தம் இருக்குது. அந்த வார்த்தையை கிழிச்சிங்கன்னா ரத்தம் வரும். இந்த நாளில் நீங்களும் நானும் செய்து கொண்டிருக்கிறோமே ஒரு அடையாளமாக அப்பமும் ரசமும், அது வார்த்தை. அதை பிக்கும் பொழுது அதில் ரத்தம் இருக்கும், அது மாம்சம். மாம்சத்தில் ரத்தம் இருந்தால் அது உயிர். அப்போ நீங்களும் நானும் பேசுகிற பொழுது அதில் உயிர் இருந்தால் ஜீவன் எப்பவுமே இட் வில் ரீப்ரொடியூஸ். இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்லும் பொழுது அந்த இடத்துல இன்னொரு விஷயம் உருவாகும். நாம் ஆண்டவருக்காய் உருவாகி இருந்தால், அவருடைய கரத்தில் நீங்களும் நானும் இருந்தால், எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? நாம் எப்பொழுதுமே எந்த ஒரு பிரசங்கமோ வர்ஷிப்போ மீட்டிங்கோ கூடுகையோ, இங்கே இல்லை, ஐ எம் டெல்லிங் அகெயின், திஸ் இஸ் நாட் ஃபார் திஸ் சர்ச், திஸ் இஸ் ஃபார் த வேர்ல்டு. எந்த ஒரு கூடுகையும் ஆண்டவருடைய நாமத்தில் நீங்களும் நான் சேரும் பொழுது கொஞ்சமாச்சும் நம்ம ஆண்டவரை கிட்டி சேர்ந்திருக்கணும், நகர்த்தப்பட்டிருக்கணும். அப்படி நகர்த்தப்படாத எந்த ஒரு கூடுகையும், எந்த ஒரு வர்ஷிப்பும், எந்த ஒரு செய்தியும் அது ஆண்டவருக்கு பிரயோஜனப்படாது, நமக்கு பிரயோஜனப்படும். எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? போகும் பொழுது கொஞ்சமாச்சும் நான் ஆண்டவரை கிட்டி சேர்ந்திருக்கணும். அப்படி மாத்திரம் இருந்தால் தான் நம்ம ஆண்டவருடைய நாமத்தில் கூடுவதற்கு ஒரு பெரிய பெரிய ஒரு விஷயம் இருக்குது. நான் போனதுக்கப்புறம் என்னை தூங்க விடாமல் சில விஷயங்கள் என்னை தாக்கி கொண்டிருக்கணும். என்னோட ஆண்டவருக்காக நான் எதாவது செய்யணும்னு யோசிக்க வைக்கணும். அப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாளில் உன்னை கொண்டு என்னை கொண்டு தேவன் செய்வார். ஏனென்றால் அவர் நம்மை அவருடைய மகிமைக்கென்று தான் சிருஷ்டித்தார், அவருடைய மகிமைக்கு. ஆனால் நாம் அவரை சில நேரம் உணராமல், அவரை சரியாய் அறியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் அவர் எதிர்பார்த்த அந்த மகிமைக்கு நேரம் நம்ம நடத்தாது. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நேரம் கம்மியாக இருக்கிறதுனால இன்னொரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். அநேக காரியங்கள் இதில் இருந்தாலும் நான் வேகமாய் போயிடலான்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜீசஸ். எடுத்து வாசிக்கலாம் யாத்திராகமம். ஜீசஸ். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 25வது வசனம். யாத்திராகமம் 32. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார்? ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் ஆண்டவருக்குள்ளே வந்ததிலிருந்து இந்த வார்த்தையை நான் அதிகமாக நம்புகிறேன். அநேக சாட்சிகளை என்னால் தைரியமாக சொல்ல முடியும். வார்த்தை ஒரு விஷயம் செய்தால் நான் இறங்கி செய்வேன். நான் இன்னொன்று சொல்கிறேனே, என் வாழ்க்கை துணை, என் மனைவி, இந்த வார்த்தையினால் நாங்கள் இணைக்கப்பட்டோம். என்னால் தைரியமாக சொல்ல முடியும். வசனத்தில் போய் மலை அடினா நான் அடிச்சிருவேன். பிகாஸ் ஐ ஹாவ் த டெஸ்டிமனி வித் மீ, ஸோ ஐ வில் சே யூ அகெயின். இப்போ காந்தி வந்து இந்த இடத்துல இந்த வார்த்தை சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. ஐம் டெல்லிங் மார்னிங் ஐ கெப்ட் மை வேர்ட்ஸ் அவுட் சைட். அதை நானாக எழுதுனதை ஓரமாக வச்சுட்டு திருப்பி ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனங்கள் எடுத்துக்கும் பொழுது, காலையில் என்னென்னா மிஷினரி வந்து பேசுகிறாரு, இங்கே என்னன்னா காந்தி பிரதர் பேசுகிறாரு. இதுக்கு மேலேயும் அமைதியாக இருந்தால், இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் ரட்சிப்பு வேறு இடத்துலேருந்து வரும்னு வசனம் ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. ஐ டோன்ட் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை anyone anything except my God. ஹல்லேலூயா. அவர் என்னை கரம் பிடித்த தேவன் என்றால், அவர் என்னை எதற்காய் கரம் பிடித்தாரோ அதை என் வாழ்க்கையில் செய்யக்கூடிய அதே தேவன் உன் வாழ்க்கையிலும் செய்வார். நம்புறவங்க சத்தமா ஒரு ஹல்லேலூயா. If you believe, you will see the glory of God. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக போகிறவர், அவர் உங்களோடு வருகிறவர். அவர் கைவிடவும் மாட்டார், உங்களை விட்டு விலகவும் மாட்டார். அதனால நீ பயப்பட வேணான்னு சொல்றது வார்த்தையாக இருக்கக்கூடாது, என் வாழ்க்கையின் அனுபவமாய் மாறணும். ஹல்லேலூயா. How many of you felt that God is walking in front of you? ஆண்டவர் தான் எனக்கு முன்னாடி போறான்றத தைரியமாக எத்தனை பேரால சொல்ல முடியும்? அந்த ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் உன்னையும் நடத்தணும். என்னால் சொல்ல முடியும். எனக்கு முன்னாடி அவர் போயிட்டு இருக்காரையா, அவர் என்னோட கூட இருந்துட்டு இருக்கார், என்னோட பேசி கொண்டிருக்கிறார், அது கேட்குது. He's touching me, I can feel that one. How many of you can do that? அப்படி இருந்தால் நீ தைரியமாக இருந்து சாட்சி சொல்லு. இந்த காலம், இந்த 2025 இது கர்த்தருக்காக அப்படிங்கும் பொழுது I can stand anywhere for him, correct? பட் கர்த்தரோடு அப்படிங்கும்போது you have to come one side. இந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். Repeatedly in the worship this is coming again and again and again. கர்த்தர், மோசே கர்த்தரோடு இருந்தான். Don't see my face, close your eyes and listen just. மோசே கர்த்தரோடு இருந்தான். கர்த்தருக்காக நீ இன்னும் நானும் எங்கே வேணாலும் நிற்கலாம். ஆனால் கர்த்தரோடு நிற்கணும்னா you have to be one side. எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? It may be pinning, it may be, that's it, nothing else here, nothing else. நானும் நீனும் கூடுகிற இந்த கூடுகைக்கு ஒரு நோக்கம் உண்டு.
ஆண்டவர் என்னையை பிரிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு, உங்களை பிரிச்சுட்டு வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இந்த நேரத்தில் உட்காந்து நீங்கள் நானும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவர் உன்னையும் என்னையும் குறித்து பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இந்த சபை உண்மையிலுமே அநேக ஊழியர்களை உருவாக்கின ஒரு சபை. With the due respect, I can say that one. ரொம்ப பேர் இங்கே வந்து போயிட்டாங்க. இட்ஸ் a floating community. நான் இந்த சர்ச்சில் எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, எல்லாருக்கும் கல்லறை கட்ட முடியாது. ஆனால் அந்த சபைக்குன்னு தேவன் வைத்த தரிசனத்தை ஒருவராலும் ஒன்றும் பண்ண முடியாது. வருகிறவரெல்லாம் எழுப்பி கொண்டிருக்கிறான், போகிற இடத்துலலாம் ஆண்டவருக்காக நிற்கிறான். ஆண்டவரோடு நிற்கிற ஒரு கூட்டத்தை இந்த சபை எழுப்பி கொண்டே இருக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ எத்தனை பேரோட கூட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. எனக்கு ஊழியம்னா என்னென்னு தெரியாது. இந்த ஊழியத்துக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கப்புறம், இந்த சபையில் வந்ததுக்கப்புறம் தான் ஊழியம்னா என்னென்னு தெரியும். எனக்கு பிரசங்கம்னா என்னென்னு தெரியாது. இந்த சபையில் வந்ததுக்கப்புறம் தான் பிரசங்கம்னா என்னென்னு தெரியும். எனக்கு இன்ன வரைக்குமே பாட்டு பாட தெரியாது, ஆனால் வர்ஷிப்னா என்னன்னு இந்த சபைக்கு வந்த பிறகு தான் தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு பைபிள் ஸ்டடினா என்னன்னு தெரியாது, இந்த சபையில் வந்ததுக்கு அப்புறம் தான் இருந்துச்சு. அத்தனையும் தேவன் இன்னைக்கும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ அவரை உணர்ந்து அவரை அறிந்து கண்களை திறந்தால் இந்த ஸ்தலத்தில் அவர் உன்னை கொண்டு என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை சரியாய் செய்து முடிப்பார். நீ அவரோடு நின்றால். ஹல்லேலூயா. பிகாஸ் நானும் பிரதரும் வெரி க்ளோஸ். பட் யார் எங்களை நினைச்சது? ஆண்டவர். ஒருவேளை ஆண்டவர் வந்துட்டு அவரை பார்த்து நான் உருவாயிருந்தா நான் ஒரு வர்ஷிப் லீடராக இருந்திருக்கணும். பாட்டு வரல, அவங்க வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன், கீபோர்டு வரல. எத்தனை பேர் கூட இருக்கிறீங்க? எவ்ரி ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் கால். பட் அவர் தான் நம்மளை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஒவ்வொரு வேலையை கொடுத்துருக்கிறார். அந்த மோசே கதையை சொல்கிறேனே, ஆரோன்கிட்ட கொடுத்துட்டு போனார். இவர் போய் ஆண்டவரோடு நிற்கிறார், திரும்பி வருகிறார். எல்லாரும் கண்ணுக்குட்டிக்கு முன்னாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. they forgot sometime. இல்லை, இன்னைக்கு கூட நீங்களும் நானும் அநேக நேரத்தில் அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கலாம். ஒருவேளை உலகத்தில் அநேகர் அந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் மோசே வந்ததுக்கப்புறம் என்ன செய்தான்? ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். there is one question. கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவர்கள் யார்? அது படிக்கும்போது ஒரு சைடு சந்தோஷமாக ஒரு வேதனையாக இருந்துச்சு. எல்லாரும் தானே வந்து நின்றுருக்கணும். கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறோன்னு சொல்லும்போது எல்லாருமே தானே வந்திருக்கணும். ஏன்னா எல்லாரையும் தானே எகிப்திலேருந்து கொண்டு வந்தார். ஏன் ஒரு கூட்டம் மட்டும் வெளியில் வந்துச்சு? ஒருவேளை இன்னைக்கு அந்த சத்தம் என்ன, ஒரு மோசே அங்கே நின்று என்ன கூப்பிட்டாருன்னா, கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவங்க வாங்கினா நம்ம எத்தனை பேர் நிற்போமோ அதில் 4-5 தான் போய் தேருமா? சொல்லுங்கய்யா. எல்லாரையும் தானே ஆண்டவர் வெளியில் கொண்டு வந்தார் எகிப்திலிருந்து. எல்லாருக்கும் தானே மன்னாவை கொடுத்தாரு, எல்லாரையும் தானே ஞானஸ்தானத்துக்குள்ளே நடத்தினார், எல்லாத்தையுமே வழி நடத்தினார்ல. அவர் நமக்கு முன்னாடி போகிறார்ல, அவரோடு நிற்க எத்தனை பேர் ஆயத்தம்? அப்போ ஒரு கூட்டம் மட்டும்தான் வந்துச்சு. அதில் பெரிய காமெடி என்ன, ஆரோன்னு வந்து நிற்கிறான். அத்தனை பேரையும் தப்பா வழி நடத்திட்டு அவனுக்கு கூட நிற்கிறான். இதனால கூட நீங்கள் நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியங்கள் எல்லா காரியத்திலையும் கர்த்தரோடு இணைந்து செய்யணும். ஹல்லேலூயா. அவர் எனக்கு முன்பாய் போறாருங்கிறது வார்த்தை அல்ல, என்னுடைய வாழ்க்கை மாறும். நான் அவரை கிட்டி சேரும் பொழுது there is 80-20 principle. I'll take only 2 minutes. நீங்களும் நானும் செய்கிறது எல்லாமே 80% அவருடைய வேதம், அவருடைய வசனம், ஜெபம், அது கூடயே இணைஞ்சிருந்துட்டு அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக நீங்களும் நானும் செய்கிற எல்லா விஷயத்தையுமே 100% ஆண்டவர் சக்ஸஸாக மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம், எல்லாத்துலேயும் நீங்கள் ஆண்டவரோடு இணைஞ்சிருந்து செய்யும் பொழுது ஃபாலோ மீ, அவரோடு போயிட்டு 80% அவரோடு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வந்தால் போதும். நீங்களும் நானும் அல்ல, வலை கிளியத்தக்க ஆத்துமாக்களை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கி நான் ஏன் வலையை மட்டும் அலசி கொண்டே இருக்கிறேன்னா, நான் இன்னும் இயேசுவை பார்க்கல, அவர் தான் என்னை பார்த்துட்ருக்கார். ஹீ இஸ் ஒன்லி லுக்கிங் அட் மீ, ஐ டிட்ன்ட் லுக் அட் ஹிம். நான் யாரையும் குற்றப்படுத்தலை, நான் என்னையும் சொல்லிட்டுருக்கேன். அப்போ உன் விஷயத்தெல்லாம் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, அவர் சொல்ல சொன்னார், அதனால் சொல்கிறேன். சொல்ல சொன்னார். நீங்களும் நானும் ஓடுற ஓட்டம் இன்னும் கொஞ்சம் அவரோடு இணைந்து அவருக்காக நிற்கிறவன் தான் நானும். அவருக்காக நிற்கிறதில்ல, அவரோடு நிற்கும் பொழுது உன்னையும் என்னையும் கொண்டு பெரிய காரியங்களை இந்த சபையில் ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. இந்த சபை, அதாவது இந்த வலை கிளியத்தக்கதாய், படகு நிரம்பத்தக்கதாய் ஆத்துமாக்களை உங்களையும் என்னை கொண்டு வைப்பார். we have 2 responsibilities. வந்த மீனை அள்ளி கடலில் போட்டுட்டு புது மீனுக்காக ஓடாத, அதுவும் ஆத்மா தான். we have 2 hands. catch each other and use one more hand for new fish. இதை விட்டுட்டு நான் புதுசு இல்லை, இதுவும் வேணும் எனக்கு, அதுவும் வேணும். எத்தனை பேர் என்னோட கூட இருக்கிறீங்க? மந்தையிலிருந்து தொலைந்த ஆடுகளும் வழியறியாமல் சுற்றிக்கிட்டு இருக்கு, மந்தையில் இல்லாத ஆடுகளும். கடைசியாக நம்ம முடிக்க போகிறோம். மந்தையிலிருந்து தொலைந்த ஆடுகளும் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும். ஆண்டவருக்கு 2 வேணும், அதுக்கு ஒன்றை என்னை தான் நம்பியிருக்கார். ஸோ சம்டைம்ஸ் என்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம், ஆனால் இருக்கதை தொலையாமல் வைப்பதற்கு நான் பிரயாசம் எடுக்கணும்.
ஆண்டவர் உன்னோட என்னோடு தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். இருதயத்தை கை வைத்து ஆண்டவருக்கு நேராய் உங்களை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் இருந்த இடத்துல எந்திரிக்கலாமா? கர்த்தருக்காக நின்று ஆண்டவரே இந்த வருஷத்தில் கர்த்தரோடு நிற்கணும். அகெயின் இட்ஸ் நாட் ஒன்லி இந்த யூத் மீட்டிங். ஆண்டவரே இந்த யூத் மீட்டிங்கில் இல்லை, நான் வெளியில் போகும்போது என் வேலை ஸ்தலத்தில் கர்த்தரோடு நான் போகணும். அவர் என் கூட வரணும், எனக்கு முன்பாக போகணும். ஆண்டவரே என்னுடைய பங்கு இந்த சபையில் உம்முடைய ராஜ்யத்துக்காக என்னுடைய பங்கு இருக்கணும். ஆண்டவரே நான் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் அதில் நீர் மகிமைப்படணும். ஐ வாண்ட் டு ஹோல்ட் லார்ட். ஆண்டவரே நீங்கள் சொல்கிறத செய்ய அப்படியே உங்கள் சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் எங்களுக்குள்ளே வரணும்ப்பா. முகமுகமாய் தரிசிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும். ஆண்டவரே இந்த நாளில் எங்களுடைய சகோதரர்களை பலப்படுத்த, இங்கே இருக்கிறவங்களை பலப்படுத்த, கர்த்தருக்காக நிற்க வைக்க, கர்த்தரோடு நிற்க வைக்க, இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் அவர் எந்த பொசிஷனில் இருந்தாலும் எவ்வளவுதான் வளர்ந்துருந்தாலும் ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வகையில் என் தேவனை ஆசீர்வதிக்கும்படியாய் அபிஷேகிக்கும்படியாய் இந்த வேலையில் கேட்குறோம்ப்பா. மேபி தேர் வெரி லெஸ் இன் பிப்ளிக்கல் நாலேஜ். ஆண்டவரே இந்த வருஷத்தில் அவங்க இன்னும் சேரட்டும், உண்மை கிட்டி சேரட்டும். ஆண்டவரே அப்போ அவங்க எடுக்கிற சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் தேவனுடைய வழி நடத்துதல் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. என்னுடைய சொந்த சகோதரனை ஆண்டவரை சிறப்படுத்த, இங்கே இருக்கவங்களுக்கு பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அநேகரை இவர்களை கொண்டு எழுப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை எழும்ப செய்யுங்க, அநேகரை எழுப்ப செய்யுங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே சிதறி போகாதபடி தேவன் இந்த மந்தையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நீரே வாசல் அப்பா, நீரே ஆண்டவரே எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்கிறப்பா. அவரே இங்கே இருக்கிற ஒருவரும் ஆண்டவரே வெளியே போகாதபடிக்கு அவருக்குள்ள எல்லா காரியங்களும் இங்கே கிடைக்கும்படியா என் தேவன் செய்ய போறீங்க. ஆண்டவரே நீர் அவர்களுக்கு முன்பாக நடந்து எல்லாத்தையும் செய்வதற்காக நன்றி. ஆண்டவரே இன்னும் அநேக மந்தையில் இல்லாத ஆடுகளை கொண்டு வருவதற்கு ஆண்டவரே இங்கே இருக்கிற ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட விசேஷித்த அனுபவத்தை, அபிஷேகத்தை என் தேவன் தருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தருக்காக நின்றதை காட்டிலும் கர்த்தரோடு நிற்கிற வருஷமா இங்கே இருக்கிறவங்களுக்கு அதை மாற்றி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உண்மை நாங்கள் இன்னார் என்று அறிந்து கொள்ளும்படியாய், உண்மை உணர்ந்து கொள்ளும்படியாய் இந்த வருஷத்தை எங்களுக்கு மாற்றி கொடுங்கப்பா. இந்த துவக்கத்தை உடைய கரத்தில் கொடுக்குறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நாங்கள் உடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம்ப்பா. தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வருகிற நாட்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் எடுத்து பயன்படுத்துவதை அநேகர் கண்டு உண்மை மகிமைப்படுத்த என் தேவன் அப்பா எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.